ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வெப்சைட்ல அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்க ஒரு சூப்பர்வான வொர்க் ஃப்ரம் ஹோம் டேட்டா என்ட்ரி ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜாப் வந்து யாரு குடுக்குறாங்க? ஸோ இது எது மூலியமா ஒர்க் பண்ணலாம்? ஸோ நமக்கு என்னென்ன மாரியெல்லாம் ஒர்க் இருக்கு? ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் தான். ஸோ ஜாப் ரோல் என்னங்கிறது இங்க போட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி அசோசியேட்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி நேமுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஜாப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட ட்ரை பண்ணலாங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, டைப்பிங் ஸ்பீட் ஆவரேஜா இருந்தாலே போதும். ஸோ டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லோவா இருந்தா கூட போதும். இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்யூரசி அண்ட் அட்டென்ஷன் டூ டீட்டெயில் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். வேர்ட் மாதிரியான பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருந்தா போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் சொன்ன மாரி தான். ஸோ வீட்ல இருந்து தான் நீங்க ஒர்க் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னங்கிறத இப்போ பார்த்தரலாம். ஸோ இந்த ஜாப்ல மெயினா செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ கலெக்ட் பண்ணி சிஸ்டம்ல என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரி பண்ணுன டேட்டாவ கரெக்ட்டா இருக்கான்னு சோர்ஸ் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். எரர்ஸ் இருந்தாவோ, இல்ல மிஸ்ஸிங் டேட்டா இருந்தாவோ, இல்ல டூப்ளிகேட் என்ட்ரீஸ் வந்து இருந்தாவோ, அத ஐடென்டிஃபை பண்ணி, அத கரெக்ட்டா வந்து நீங்க பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸல் டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ அப்டேட் பண்ற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ரிப்போர்ட்ஸ், சம்மரீஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உண்டான டீம் மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் மெயின்டெயின் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இது பண்ணுறோம்னா, அது கான்ஃபிடென்ட்டா டேட்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க கிளியரா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ஒர்க் டைப் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அண்ட் ரிமோட் ஜாப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுல் டைம் ஜாப்புங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா, நீங்க 5 நாளுமே இதில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்லேருந்தே பார்த்தீங்கன்னா, லேப்டாப், சிஸ்டம் மூலியமா நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கான சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ? ஸோ மந்த்லி எவ்வளோ கிடைக்கும்? அண்ட் ஆனுவல் எவ்வளோ கிடைக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா, கம்பெனி பாலிசி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகலாங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்ளை நவ் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு பேசிக்கான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாப்புக்கு நீங்க எந்த இடத்துலயுமே ஃபீஸ் பே பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஐடி சார்ஜஸ் வந்து வேணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல உங்கனால இந்த ஒரு ஜாப்ப அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செலக்ஷன், சேலரி, இன்டர்வியூ, ஆஃபர் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கம்பெனி தான் டிசைட் பண்ணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.